இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 26 August 2026 Wednesday, புதன்கிழமை. Hallelujah. பிலதெல்பியாவுடைய சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் ஆவியானவர் யோவானோடு பேசிக் கொண்டு வருகிறார். இந்த பிலதெல்பியா சபையை பார்க்கும் பொழுது இவர்கள் விசுவாசத்திலே நிற்கிறவர்களாகவும் எல்லா சோதனைகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஜீவிப்பதாக நாம் பார்க்கிறோம். பாப்பா அவங்களுக்கு என்ன ரிவார்டு கர்த்தர் கொடுக்கிறார்? You have reward when you listen and obey the word of God, dear brother and sister, you will receive reward. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சரி, இன்றைக்கு 3:10 ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 ரெவலேஷன் 3:10. Because you have kept my commandment to persevere, I also will keep you from the hour of trial which shall come upon the whole world to test those who dwell on the earth. Hallelujah. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனைகளை குறித்து சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. என்ன ரிவார்டு கொடுக்கிறாரு? நான் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. I will also keep you from the hour of trials. ஆமென். கடைசி காலம் பொல்லாத காலமாக இருக்கும் என்று தெரியும். இப்ப நாம் கண்கூட பார்த்து கொண்டு வருகிறோம். The last day going to be, trials and temptations and, persecutions, everything, it's already started, dear brother and sister. We are in the persecutions, right? Trials, yes. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் மத்தியிலே நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிலைத்திருப்பாயானால் நான் உன்னை காப்பேன் சொல்றாரு. Hallelujah. Yes, I will also keep you from the hour of trial. உன்னை நான் காப்பேன். அதுதான் நமக்கு கொடுக்கிற ஆண்டவருடைய பலம். எப்பொழுது அருமையானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கனம் கொடுப்பது. ஆமென். யோசிச்சு பார்க்க வேண்டும். சமீபத்தில் ஒரு சகோதரியை என் குடும்பம் சந்தித்தது. அவர்கள் ரொம்ப பாரம்பரிய இன்னொரு விசுவாசத்துல இருந்தவர்கள். ரொம்ப பாரம்பரியமாக விசுவாசத்திலிருந்து அந்த அவங்க வாழ்கின்ற அந்த சமுதாயத்திற்கே அவர்கள் தலைவரை போல இருந்தவர். ஆனா அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. கணவன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். அவங்க சொந்த இடத்திலே வீடு கட்டுவதற்காக ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்தை பிரதிஷ்டை செய்வதற்காக அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க. அவங்களுடைய சொந்தத்துக்கு எந்த சாங்கியம் ஒண்ணு வேணாம், ஜெபமும் வேத வாசிப்பும் ஒரு பாஸ்டரை அழைத்து செய்யுங்க. ஏன்னா வெளிநாடுல இருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த குடும்பத்துக்கு ஒரே ஆச்சரியம். மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க, யாராவது சொல்லி கொடுத்து செய்யுங்களா? ஏன் இப்படி இருக்கு? இல்ல, இயேசுதான் எங்கள் ஆண்டவர். ஆகவே அந்த இடத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது, வீடு கட்டும் பொழுது ஒரு போதகரை அழைத்து ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிங்க. அருமையானவே, குடும்பம், வேண்டியவர்கள், சமுதாயம், என்ற இனம், இதை எல்லாத்துக்கும் மேலாக இயேசுவை கனப்படுத்துவதுதான். திருமணமாக இருக்கட்டும், உங்கள் வீட்டினுடைய நல்ல காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், மரணமாக கூட இருக்கட்டுமே, எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்களா என்று யோசித்து பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட சோதனை காலங்களிலே எனக்காக நீங்கள் நிற்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? உன்னை காப்பேன். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ், வாக்கு தத்தம். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அல்லது ஆண்டவருக்கு பிடிக்காத செய்திருப்பீர்கள், ஆண்டவர் மாட்டேங்க, அதை மீண்டும் செய்யாதபடி காத்து கர்த்தர் உங்களுக்கு போதுமானவர் இருப்பாரு. இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீ போதுமானவர். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக ஆவியானவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அரவணைத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எப்படி சிஸ்டர், சகோதரனே, சகோதரிய, ஒப்பு கொடுங்க. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. In all the situations, dear brother and sister, glorify God. Take care and God bless.